27/8/2025 திருவண்ணாமலை பெங்களூர் சாலையில் அமைந்திருக்கும் அருள்மணி சுவாமிகளுடைய ஏழைகளுக்காக கட்டி வைத்திருக்கிற அருள் ஜோதி இல்ல திருமணத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்த வேலூர் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாத அற்புதமான விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக செல்வ கணபதி. பிரம்மாண்டமான உயரம், அற்புதமான ஆசீர்வாதம், பேசும் தெய்வம். இந்த தாய் மகாலட்சுமி, அற்புதமானவள். இதையெல்லாம் மகாலிபுரத்தின் பெரிய சபதி மூலம் நான் தயார் செய்தேன். இதுதான் எனக்கு 10 கோயில்கள் கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு விநாயகர் பெருமான் தான் மூலப்பொருள். நான் 60 வருஷமாக நித்தியம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்த பலாபலனின் எனக்கு இவ்வளவு நிலையை கொடுத்திருக்கிறார். மகா சரஸ்வதி, அழகான முகம், அற்புதமான சபதி. இன்று எல்லாம் புது வஸ்திரதானம். இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பஞ்சமுக கணபதி, 5 முகம், வினை தீர்க்கும் விநாயகர், திருமணத்தை நடத்தி வைப்பவர், புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர், எவ்வளவு பெரிய சங்கடத்தை நிவர்த்தி செய்துவார். விநாயகரை மனப்பூர்வமாக நினைத்து விட்டால் 100% வெற்றி. என் வாழ்நாளில் நவசக்தி பாருங்கள், பூ எப்படி விழுதுது பாருங்கள், நவலிங்க பாருங்கள். விநாயகர் நான் எங்கே போனாலும் என்னோட இறைவன் பேசுவார். விநாயகர் பெருமானே, இன்றைய பஞ்சமுக கணபதியினுடைய திருவருளால் உன் கருணை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் இன்றைய விநாயகர் சதுர்த்தி அற்புதமான நாளாக அமைந்து எல்லாருக்கும் அருளை கொடுங்கள், வரத்தை கொடுங்கள், எல்லோரு குடும்பத்தையும் வாழ வையுங்கள். இந்த நாள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒளிமயமான நாளாக அமைச்சு கொடுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, எல்லாரும் என்னென்ன மனக்கவலைகள் நினைக்கிறார்களோ அத்தனை காரியம் நடத்தி கொடு. குறிப்பாக திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடத்தி கொடுங்க. பல வருஷமாக குழந்தை இல்லாத அவசப்பட்டு அழுதுகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுங்க. இந்த அகண்ட தீபம், இந்த பகவானுக்கு பிரசாதத்தை படைத்திருக்கிறேன். இது அவ்வளோ அழகான அற்புதமான, இதை நான் கிரைனில் எடுத்துகிட்டு வந்துட்டு ரயில்வே தண்டபாலம் வச்சு 20 வருஷத்துக்கு மேலே இதை அமைச்சேன். இதையெல்லாம் எனக்கு தெய்வம் கொடுத்த சக்தியால் தான் நான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன். சாதாரணமாக வர முடியாதுங்க, அருள் இருந்தால் தான் நடக்குங்க. விநாயகர் பெருமானே, உங்கள் திருவருளால் பாருங்கள் எப்படி உத்தரவு, இந்த பழம் எப்படி விழுந்தது பாருங்கள், பாருங்கள் என்கிட்டே வந்துடுச்சு பாருங்கள். அந்த பழம் பாருங்கள், 2 பழம். இதுதாங்க நான் எங்கே கூப்பிட்டாலும் என்னோட இறைவன் பேசுவார். எல்லா அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும்.